ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 86வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு. அதே போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் தீய சக்திகளை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மிருஷா கிருத்வா கோத்ரஹ कलनमतवैलक्ष्यनमितं ललाटे भर्तारं चरणकमले ताडयति ते चिरादन्तशल्यं दहनकृतमुन्मूलितवता तुलाकोटिक्वानैः किलिकिलितमीशानरिपुना. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தன் அன்பிற்குரிய மனைவியுடன் தனிமையில் இருக்கும்போது அவளுக்கு கோபம் ஏற்படும்படி அவளுடைய பெயரை அல்லாது வேறொரு பெண்ணின் பெயரை பொய்யாக கூறியதால் ஊடம் உட்பட்ட தேவியை அவளுடைய கோபம் தணிவிக்க ஏது செய்வதென்பதை அறியாத பரமன் தேவியின் முன் வணங்கியிருக்க தனது தாமரை பூவினும் மென்மையான திருவடிகள் அவரின் நெற்றியில் தட்டுமாறு தேவி எழுந்தபோது அவளது கால் சிலம்புகள் கிளி கிளி என்ற ஒலியானது நீண்ட காலமாக தன்னை நெற்றிக்கண்ணால் எரித்ததால் ஈசனின் மீது கோபம் கொண்டிருந்த மன்மதன் இத்தருணத்தில் தனது மனதை உறுத்தி கொண்டிருந்த பகையை அடியோடு மறந்து தனது வெற்றி களிப்பினை தெரிவிப்பது போன்று விளங்குகின்றது. இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் தன்னை வென்ற ஈசனை மீண்டும் மன்மதன் வென்றது போல தோற்றுவிட்டோம் என நினைத்த பகைவரிடம் மீண்டும் வெற்றி பெற்று புகழுடன் வாழ்வார்கள். சுருக்கமாக பார்ப்போமேயானால், அம்பிகையே, விளையாட்டாக உனது பிறந்த வீட்டினை பற்றி ஏளனமாக சொன்ன பரமசிவனார் உன்னுடைய கோபத்தைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாது உன்னை வணங்கி நிற்கிறார். அவ்வாறு வணங்கும்போது அவருடைய நெற்றியில் உன்னுடைய பாத கமலங்களில் பட்டு உன் பாத சிலம்புகள் கிளி கிளி என்று ஒளி எழுப்புகின்றன. உன் பாத சிலம்புகள் ஏற்படுத்தும் அவ்வொலியானது மன்மதன் முன்பு ஒருமுறை சிவனாரின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பினால் பஸ்மமானதால் கொண்டிருந்த பானம் போன்ற பகையை தீர்த்து கொள்வது போல சிரிப்பதாக இருக்கின்றது என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். தீய சக்திகளை எதிர்ப்பதற்கும் அவர்களை வெற்றி கொள்வதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம், தேன், பழம், தேங்காய் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.